இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கால்நடை பண்ணைகளில் அம்மோனியா வெளியேற்றமும் அதனை தடுக்கும் முறைகளும் குறித்து திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை உடற்செயலியல் மற்றும் உயிர் வேதியியல் துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஜி ரமேஷ்குமார் அவர்கள் தரும் தகவல்கள். நான் இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறேன்னா, நம்ம கால்நடை மற்றும் கோழி பண்ணைகளில் வெளியேறும் அம்மோனியா வாயுவின் தாக்கமும் அதை தடுக்கும் முறைகளும். ஓகேவா? நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா, இந்தியாவில் எவ்வளோ வேளாண் வளர்ச்சி இருக்கோ அதே அளவுக்கு கால்நடை சார்ந்த நம்ம கால்நடை மற்றும் கோழி பண்ணை சார்ந்த தொழில்களும் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு வருது. ஓகேவா? இதுலேருந்து நம்ம எவ்வளோக்கு உற்பத்தி அதிகமாகுதோ அதே அளவுக்கு அதில் வெளியேறும் நம்ம வாயுக்களும் நம்ம கழிவுகளும் அதிகமாகிட்டே வருது. அதனால் நம்ம சுற்றுச்சூழலுக்கு ஏதாவது பாதிப்பாக கேட்டால் பாதிப்பு இருக்குது. பாதிப்பு இருக்குது. நம்ம இப்போ உள்ள ஆய்வறிக்கை பார்த்திங்கன்னா, சைனா போன்ற பெரிய பெரிய கண்ட்ரியில் பார்த்திங்கன்னா, நம்ம 58 to 2.1% நம்ம சுற்றுச்சூழல் பாதிப்பு இருக்குது அப்படின்றாங்க. இது மூலிமா நம்ம கால்நடை மற்றும் கோழி பண்ணையிலேருந்து வெளியேற அந்த மலக்கழிவு, அது மலக்கழிவுன்னு சொல்லாமல் நம்ம கழிவுன்னு சொல்லிக்கலாம். அந்த கழிவில் வருது. நம்ம அந்த பண்ணை எடுத்துக்கிட்டோம்னா, பண்ணையிலேருந்து வெளியேற நம்ம என்ன சொல்கிறது, மாசுற்ற நச்சு வாயுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் மலக்கழிவு, இது ரெண்டுமே அளவுக்கு அதிகமாக வெளியேறுது. அதுலேருந்து வர்றது 2 வாயுக்கள் இருக்கும். ஓகேவா? நம்ம அம்மோனியான்னு எடுத்துக்கலாம், அப்புறம் சல்ஃபூரிக் அமிலம். இது ரெண்டுமே காமனாக வெளியேறுது. இதனால நம்ம சுற்றுச்சூழலுக்கு என்ன பாதிப்புனா, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது. அதே நேரம் நம்ம கால்நடைகளுக்கும் பாதிப்பு ஏற்படுது. அதனால் நம்ம மனித வளத்துக்கும் ஒரு சில பாதிப்புகள் ஏற்படுது. இப்படியாப்பட்ட அம்மோனியா வாயு நம்ம இத்தனை பாதிப்பை ஏற்படுத்துது. அதை எப்படி கட்டுப்படுத்தலாம், அதை பற்றி நான் அன்றைக்கி உங்களுக்கு எலாபரேட்டாக சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு அம்மோனியா எப்படி உற்பத்தி ஆகுது. நம்ம இப்போ கோழி பண்ணையுடைய கழிவு இருக்குது. அந்த கழிவு பார்த்திங்கன்னா ஒரு கூழ்நிலையில் இருக்கும், நம்ம திடத்தரு நிலையில் இருக்கும். ஓகேவா? அந்த கழிவு நம்ம ட்ராப்பிங்ஸாக வெளியேறும்போது என்ன ஆகுன்னா, அது ஃபஸ்ட்டு யூரிக் அமிலமாக இருந்துட்டு அது வரும் நம்ம முன்னீர் மூலயமா நம்ம சிதைமாற்றம் ஆகிட்டு நம்ம அம்மோனியம் வாயுவாக வரும். அந்த அம்மோனியம் வாயு மறுபடியும் அம்மோனியாவாக வெளியேறும். அதே மாதிரி நம்ம மாடு போகிற சாணத்துலேயே அந்த அம்மோனியா வாயு வெளியேறுது. ஓகேவா? அந்த அம்மோனியா வாயுவோட அடர்த்தினா இவ்வளோ அளவு. அது காலநிலைக்கு ஏற்ற மாதிரி முறை எல்லா சமயத்திலும் ஒரே மாதிரி இருக்காது. சப்போஸ் இப்போ நம்ம டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது, ஈரப்பதம், அதே மாதிரி நம்ம காற்றோட ஸ்பீடு, நம்ம காற்று எந்த திசையில் வீசிக்கிட்டு இருக்குது, அதே மாதிரி அதை நம்ம காற்றில் உள்ள ஈரப்பதம், அது மாதிரி அமிலக்காரத்தன்மை, நம்ம மண்ணில் உள்ள சாயிலோட நம்ம ஒரு தன்மையை பொறுத்து அந்த நம்ம அம்மோனியா வாயு உற்பத்தி அதிகமாகும். ஓகேவா? இப்போ அம்மோனியா வாயு உற்பத்தி ஆயிடுச்சு. அதனால் என்னென்ன பாதிப்பு வருது. இப்போ கோழின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ அம்மோனியா இப்போ ஈரப்பதம். இப்போ கோழி ஆழ்குள முறையில் நம்ம வளர்க்குறோம். ஓகேவா? அந்த ஆழ்குள முறையில் வளர்க்கும்போது அதில் உள்ள ஈரப்பதம் அதிகமாகிடுச்சுன்னா இந்த அம்மோனியா உற்பத்திக்கு ஒரு ஏற்ற சூழ்நிலையை உருவாக்கி விடும். ஓகேவா? இப்போ கோழி பண்ணையில் அந்த அம்மோனியா வாயு எமிஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன ஆகுதுன்னா, இப்போ பிராய்லர் கோழி வளர்க்குறோம், நம்ம முட்டைக்கோழி வளர்க்குறோம். கறிக்கோழி முட்டைக்கோழி 2 கோழி வளர்த்துட்ருக்கோம். இப்போ கறிக்கோழியில் பார்த்திங்கன்னா அது நம்ம மோஸ்ட்லி வெயிட் கெயின், உடல் எடையை கூட்டும். அம்மோனியா வாயு எமிஷன் அதோட வாயுவோட தாக்கம் அதிகமாக இருந்துச்சுன்னா கோழி அந்த தீவனம் அதிகமாக எடுக்காது. அதே நேரத்தில் வெயிட்டு அதிகமாக போடாது. அதே நேரத்தில் இப்போ பிராய்லர் இப்போ லேயர் கோழி முட்டைக்கோழி பார்த்திங்கன்னா, முட்டைக்கோழி இப்போ முட்டை உற்பத்தி கம்மியாயிடும். இப்படி இருக்கும்போது நம்ம கோழி பண்ணையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பாதிப்பு இருக்குது. இப்போ கோழி பண்ணையில் வேலை பார்க்குறாங்க நம்ம பணியாளர்கள். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கண் அலர்ஜி, அப்புறம் கண் எரியும், இல்லைன்னா தோல் எரிச்சல், நம்ம முழங்காலில் நம்ம கால் வெடிப்புன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி இதில் இருக்கும். அப்புறம் நம்ம செரிமான உறுப்புகளில் அலர்ஜி இருக்கும். அதனால நம்ம சுவாச உறுப்புலையும் உள்ளே போயிட்டு ஒரு அலர்ஜி மாதிரி ஏற்படுத்திட்டு என்ன ஆகுனா, நம்ம ஈக்கோலை இன்ஃபெக்ஷன் உண்டு. ஈக்கோலைன்னு ஒரு பாக்டீரியா இன்ஃபெக்ஷனுக்குரிய சாதகமான சூழ்நிலை நம்ம சுவாச குழாயில் ஏற்படுத்தி விட்டு நம்முடைய சுவாச உறுப்பை பாதிப்படை வச்சிடும். அதே மாதிரி நம்ம இப்போ நம்ம ஒரு சில இதை பார்த்திங்கன்னா மேலே ஒரு பண்ணை வச்சுருப்பாங்க. பண்ணையில் கீழே ஒரு குளம் மாதிரி இருக்கும். குளத்துக்கு மேலே அந்த கோழியோட நம்ம செட்டு மாதிரி சொல்லுவாங்க, நம்ம கோழி கூண்டு மாதிரி இருக்கும். சொன்னேன்னா இப்போ கோழி கூண்டுலேருந்து வெளியேற அந்த ட்ராபிக்ஸ், அது கழிவு நம்ம
கீழே உள்ள மீனுக்கு வந்து ஒரு உணவாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து நிற்பாங்க. ஸோ அந்த சப்போஸ் இப்போ அம்மோனியா உமிழ்வு அதிகமாகிடுச்சுன்னா அந்த டிராப்பிங்ஸ் எல்லாமே அந்த குளத்துல போயிட்டு மிக்ஸ் ஆகிட்டு அப்போ நீரில் வாழ்கிற எல்லா உயிரிகளுக்கும் ஈவன் வந்து மீன் முதற்கொண்டு எல்லா உயிருமே பாதிக்கப்படுது. ஓகேவா? அதே மாதிரி நம்ம என்ன சொல்லலாம்னா இப்போ கோழியோட உமிழ்வு, அதாவது கோழியோட கழிவு இருக்குது. ஸோ அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில பேர் உரமாக நம்ம விவசாயத்துக்கு வந்து உரமாக பயன்படுத்தாங்க. ஸோ வந்து அப்படி நம்ம விவசாயத்துக்கு உரமாக பயன்படுத்தும் போது நம்ம உற்பத்தி பண்ணுற தக்காளி, நம்ம வெங்காயம், இது மாதிரி காய்கறி, வெள்ளரிக்காய், அது மாதிரி காய்கறிலாம் அந்த அமோனியா படிமங்கள் வந்து ஃபார்ம் ஆயிடும். ஸோ அந்த அமோனியா படிமம் பார்த்தீங்கன்னா 2.5 மைக்ரான் இருக்கும். ஸோ அந்த மைக்ரான் உள்ள அமோனியா வந்து நீர் காற்று மூலமாக ஈஸியாக பரவும். ஸோ வந்து அந்த மாதிரி படிமங்கள் வந்து இப்போ நீர்லேயும் காற்றுலேயும் கலந்துச்சுன்னா நமக்கு வந்து சுற்றுச்சூழலுக்கு அதிகமாக பாதிப்பு ஏற்படுத்தும். இப்போ வந்து இப்போ மனித குலத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ என்னது சுவாச உறுப்பு ஃபுல்லாக பாதிக்கப்பட்டுச்சு. ஸோ வந்து இருமல் இருக்கும், ஸ்னீசிங், நம்ம வந்து தும்மல் அதே மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் இதய உறுப்புகள் வந்து அதிகமாக பாதிக்கப்படும். இது வந்து மனுஷங்களுக்கு. ஓகே, ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரி பாதிப்பை ஏற்படுத்துது. நம்ம இதை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மூணு விதமாக எடுத்துக்கலாம். ஒன்று வந்து அதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம இப்போ கோழி பண்ணை அமைக்கிறோன்னா அதுக்குள்ளே நம்ம வந்து ஆழ்குள முறையில் வந்து இப்போ மோஸ்ட்லி கோழி பண்ணையெல்லாம் தான் வளர்ப்பாங்க. ஸோ ஆழ்குள முறையில் நம்ம வந்து என்னென்ன யூஸ் பண்ணோன்னா நம்ம வந்து அந்த பெட்டிங் மெட்டீரியல் பெட்டிங் மெட்டீரியல் நம்ம வந்து கீழே போடுற நம்ம ஆழ்குளம் அப்படிம்பாங்க. அது வந்து நம்ம வந்து தேங்காய் மட்டை நார் இருக்கும். ஓகேவா? ஸோ மண் போடுவாங்க, அதுக்கு மேலே தேங்காய் நார் போடுவாங்க. ஸோ அந்த தேங்காய் நார் வந்து ஈரப்பதம் கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ ஈரப்பதம் கம்மியாக, சப்போஸ் ஈரப்பதம் அதிகமாகிடுச்சுன்னா நம்ம வந்து நல்லா உணர்த்தி நல்லா உலர வச்சுட்டு நம்ம அந்த ஆழ்குள முறைக்கு வந்து நம்ம வந்து அந்த இதை உலர்த்தி விட்டு நம்ம வந்து பயன்படுத்தலாம். இப்போ அந்த ஆழ்குள முறையில் வந்து இப்போ ஈரப்பதம் அதிகமாகிடுச்சுன்னா ஒரு பாக்டீரியா வளர்ச்சிக்கு வந்து ஒரு ஃபேவர் பண்ணும். இப்போ வந்து இப்போ என்ன சொல்கிறது, யூரிக் ஆசிட் வந்து அமோனியாவாக மாறுறதுக்கு வந்து இந்த பாக்டீரியா வந்து தேவைப்படுது. சப்போஸ் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஈரப்பதத்தை கம்மி பண்ணாலும் அந்த பாக்டீரியாவோட ஆக்டிவிட்டி, அதாவது பாக்டீரியா வளர்றதுக்குரிய சூழ்நிலை வந்து கட்டுப்படுத்துகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன, இந்த அமிலத்தன்மை. ஸோ அமிலத்தன்மை எப்படி மாற்றுறதுன்னா நம்ம வந்து சோடியம் சல்ஃபேட் இருக்கும், கால்சியம் பைசல்ஃபேட் இருக்கும், கால்சியம் குளோரைடு, மெக்னீசியம் சல்ஃபேட், மெக்னீசியம் குளோரைடு, இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணும்போது என்னங்கன்னா அந்த அமிலத்தன்மை வந்து அப்படியே லெவல் ஆயிரும். ஓகேம்பா? அப்படிங்கும்போது என்னென்னா அந்த நம்ம அம்மோனியா வாயு உமிழ் வந்து கட்டுப்படுத்தலாம். அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் வந்து உணவு முறை. ஸோ உணவு முறையை பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து புரதச்சத்து உள்ள உணவு வந்து அதிகமாக கொடுப்போம். நம்ம வந்து இப்போ நம்ம ஏதாவது புண்ணாக்கு வகைகளோ இல்லை அதாவது இந்த மீல்னால் இந்த எலும்பு, அது மாதிரி இறைச்சி, அதில் வந்து ஒரு சில உணவுலாம் இருக்கும். நம்ம வந்து கோழிக்கு போகிற மாதிரி உணவு இருக்கும். ஸோ அந்த மாதிரி உணவு அதிகமாக கொடுக்கும்போது, அளவுக்கு அதிகமாக கொடுக்கும்போது அது வந்து கோழி வந்து அதோட உடம்புல வந்து சேமித்து வச்சுக்கிறாது. ஸோ அது சேமித்து வைக்காத போது நம்ம அது என்ன ஆகும்னா நம்ம வெளியேறும். அதாவது நம்ம மலமாக கழிவாக வந்து வெளியேறும். ஸோ அப்படி கழிவாக வெளியேறும் பார்த்தீங்கன்னா அதிகமாக பார்த்தீங்கன்னா வந்து யூரிக் ஆசிட் இருக்கும், நம்ம வந்து அம்மோனியா இருக்கும், நைட்ரஜன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணால் அந்த புரதச்சத்து அதிகமாக உள்ள உணவு வந்து கம்மி பண்ணிவிட்டு கச்சா புரதம், அதாவது சிங்கிள் செல் புரோட்டீன், அதாவது ஒரு செல் புரதம். ஓகேவா? அதனால நம்ம வந்து இப்போ ஈஸ்ட் கல்ச்சர், அதாவது நம்ம வந்து ஈஸ்ட் கல்ச்சர் புறப்பயிற்சி அடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உணவு வந்து நம்ம கொடுக்கும்போது அம்மோனியா உமிழ்வு வந்து கட்டுப்படுத்தும். அதே மாதிரி நார்ச்சத்து அதிகமாக உள்ள உணவுகள் அது மாதிரி நம்ம கொடுக்கும்போது இந்த அம்மோனியா உமிழ்வு வந்து ஒரு 50% வந்து கம்மி பண்ணலாம். ஓகேவா? ஸோ வந்து இப்போ அதுக்கப்புறம் வந்து ஃபயர் ஃபில்டர்ஸ் சொல்லுவாங்க. அதாவது ஃபயர் ஃபில்டர்ஸ் என்னென்னா நம்ம வந்து உயிர் வடிகட்டி அப்படிம்பாங்க. என்னென்னா நம்ம வந்து இப்போ அது வந்து இப்போ நம்ம கரிம பொருட்கள், அதே மாதிரி உரங்கள், அப்புறம் வந்து மரத்தூள்கள், இது எல்லாமே வச்சு செய்யப்பட்ட ஒரு உயிர் வடிகட்டிகள். ஸோ அதை வந்து நம்ம வந்து ஏதாவது கோழி பண்ணையில் ஏதாவது ஒரு ஓரத்தில் வைக்கும்போது அது என்ன பண்ணால் இந்த எமிஷன் ஆகிற அம்மோனியாவை ஃபுல்லாக உமிழ்வை ஃபுல்லாக என்ன பண்ணால் நம்ம வேதியியல் மட்டத்துக்கு உட்படுத்தி அதை வந்து கரிமில வாயுவோ நீராவோ அதை மாற்றி விட்டு அந்த அம்மோனியா எமிஷனை வந்து கட்டுப்படுத்தும். ஓகேவா? ஸோ வந்து இதெல்லாம் வந்து நம்ம அப்போ வந்து இது வரைக்கும் அம்மோனியா எமிஷன், அதாவது அம்மோனியா வாயு எப்படி உமிழாச்சு, அதை வந்து அதனால் என்னென்ன பாதிப்பு, அதனால் எப்படி கட்டுப்படுத்தலாம், ஸோ இதை பற்றி பார்த்தோம். ஸோ அதனால அவன் நம்ம கோழி பண்ணைகள், அதாவது அந்த அம்மோனியா உமிழ் வந்து கோழிகளுக்கு மட்டும் இல்லை, ஸோ நம்ம வந்து மனித குலத்துக்கும் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. ஸோ வந்து இதை கட்டுப்படுத்தினா நான் ஆரம்பத்திலே நான் சொன்ன வழிமுறைகளை பின்பற்றினா நம்ம இதனால் வர்ற பாதிப்புலேருந்து நம்ம வந்து பாதுகாக்கலாம். மனித குலத்தையும் பாதுகாக்கலாம், நம்ம கால்நடைகளின் கோழிகளையும் நம்ம வந்து பாதுகாக்கலாம். மேலும் விவரங்கள் பெற டாக்டர் ஜி ரமேஷ்குமார் அவர்களை 09962478024 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.